அடுத்தது ரசூல். இவர் சொல்கிறாரு, நபியை தூது செய்தியை எடுத்துரைப்பதே தூதரின் பொறுப்பாகும். இவங்களை நான் டீல் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் நடுவில் வரக்கூடாது. இது எப்படிப்பட்ட வார்னிங் பேர். நீங்கள் ஏன்னா மனிதர் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து ரசூல்லா சிந்திக்கும் போது அவருக்கு ஐயோ என் உம்மத்து ஒன்றும் ஆயிடக்கூடாது, அல்லாஹ் இங்கே மிரட்டுறான். நடுவில் வரவே கூடாது. வெறும் எடுத்து சொல்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அவங்களுக்கு அக்கறை இருந்தால், அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் உங்கள் பேச்சை சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். நீங்கள் காப்பாற்ற நினைக்கிற ஆட்கள் எல்லாம் இப்போவே காப்பாற்றுங்க. அதுக்கப்புறம்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது சொல்கிறேன், நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் மூடி மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான். இது 2வது கட்ட வார்னிங். புரியுதா? இது முயலை பற்றியோ ஆட்டை பற்றியோ இது ஒரு மானை பற்றியோ இந்த வார்னிங் கிடையாது. இது ஒரு பேக்கேஜ் இந்த வசனம். சரியா?